Hey guys, this is Shiny DK Vlogs. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என்னடா சாக்லேட் மாதிரி ஏதோ காமிக்கிறேன் பார்க்குறீங்களா? அதுதான் இல்லை. இன்றைக்கி நம்ம சோப் மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்னும் நம்மளை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு கொஞ்சம் பூஸ்டப் ஆகும். இன்னும் நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னா கீழே ஐடி கொடுக்குறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சோப்பை பற்றி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏன் இந்த சோப் மேக்கிங் வீடியோ பண்ணேன்னா, டெய்லி ரொட்டீனில் நம்ம எந்த அளவுக்கு ஃபோன் யூஸ் பண்ணுறோமோ அதே அளவுக்கு குளிக்கிறதுக்கு நம்ம சோப் யூஸ் பண்ணுறோம். பட் அந்த சோப்பை நம்ம எப்படிலாம் வாங்குகிறோம்? ஒன்று அதோட ஸ்மெல் நல்லா இருந்துச்சுன்னா வாங்குகிறோம். இன்னொன்று சோப்பில் நிறையா ஃபோமிங் கண்டென்ட் நிறையா வருதா அப்படி சொல்லிட்டு பார்த்து வாங்குகிறோம். அப்படி இல்லைன்னா அந்த சோப் நிறையா நாள் கரையாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாங்குகிறோம். நம்ம ஸ்கின் கேருக்கு கொடுக்குற இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பாடி கேருக்கு கொடுக்குறோமான்னு கேட்டால் அங்கே பெரிய கொஸ்டின் மார்க் தான் இருக்கும். நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம்னு டாக்டர்கிட்ட போனால் கூட அவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற சோப் எந்த டிவி ஆட்ஸ்லையாவது நம்ம பார்த்துருக்கோமான்னு கேட்டால் நோ. அப்போ நம்மளே கெமிக்கல் ஃப்ரீ சோப் மேக் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி நினச்சி தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். சோப் மேக்கிங்கில் இந்த 2 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் காஸ்டிக் சோடா அண்ட் ஆயில்ஸ் தான். காஸ்டிக் சோடா ஒரு கெமிக்கல் தான். நீங்கள் கேட்கலாம் கெமிக்கல் ஃப்ரீன்னு சொல்லிட்டு கெமிக்கல் யூஸ் பண்ணுறீங்கன்னு. அதை நான் இந்த வீடியோ எண்டில் சொல்லியிருக்கேன். இந்த காஸ்டிக் சோடா கெமிக்கல் ஷாப்லேயே கிடைக்கும். இதோட மெயின் நீங்கள் கண்டிப்பாக க்ளவுஸ் அண்ட் மாஸ்க் போட்டிருக்கணும். உங்கள் வீட்டில் பெட்ஸ் அண்ட் பேபிஸ்லாம் கூட வச்சுட்டு இதை ட்ரை பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம லை தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். லை ப்ரிப்பேர் பண்ண காஸ்டிக் சோடா நான் 40 கிராம் எடுத்துக்கிறேன். அதுக்கு வாட்டர் 80 கிராம் எடுத்துக்கிறேன். அது ஒரு ஆயிலை பொறுத்து சேஞ்ச் ஆகும். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, கூகுளில் ஒரு வெப்சைட் இருக்குது, சோப் கேல்குலேட்டர்னு. அதில் உங்களோட ஆயிலோட மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துனீங்கன்னா அதுவே காஸ்டிக் சோடா, வாட்டர், எசென்ஷியல் ஆயிலாம் நீங்கள் எவ்வளோ எம்எல் ஆஃப் ப்ராடக்ட் ஆட் பண்ணணுன்னு சொல்லிடும். இப்போ இந்த காஸ்டிக் சோடா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் ஆட் பண்ணணும். நீங்கள் ஆட் பண்ண அது ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ ஏன் ஃபஸ்ட்டே நம்ம லை சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா, அது நம்ம ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டே நம்ம ரெடி பண்ணி வச்சிடுறோம். இந்த வாட்டர் நம்ம ஸ்மெல் பண்ணாலோ இல்லை கண்ணிலையோ கையிலையோ பட்டாலோ அது அலர்ஜி ஆகிடும். ஸோ கம்பல்சரி நீங்கள் மாஸ்க் அண்ட் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆயில்ஸ்லாம் சேர்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கோகோனட் ஆயில் நான் 100 ml எடுக்கிறேன். கோகோனட் ஆயில் விட்டமின் இ இருக்கா அது ஸ்கின்னை ரொம்ப லைட்டன் பண்ணும். நெக்ஸ்ட்டு நான் ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் 40 ml எடுத்துக்கிறேன். ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் ஆக்னியை கண்ட்ரோல் பண்ணும். அது இல்லாமல் உங்கள் ஸ்கின் டேனை ரிமூவ் பண்ணும். நெக்ஸ்ட்டு நான் castor ஆயில் 20 ml எடுக்கிறேன். castor ஆயில் நேச்சுரல் க்ளோ தரும். அடுத்து சன்ஃப்ளவர் ஆயில் தான். சன்ஃப்ளவர் ஆயில் இல்லாமல் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சோப்புக்கு ரொம்ப பெஸ்ட்டே சன்ஃப்ளவர் ஆயில் தான். ஏன்னா ரொம்ப மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். பேசிக்காகவே சோப் மேக்கிங்கில் கோகோனட் ஆயில், ஆலிவ் ஆயில், பாம் ஆயில் தான் பெஸ்ட்டு. கோகோனட் ஆயில் யூஸ் பண்ண உங்கள் சோப் இன்னும் நல்லாவே கட்டியாகும். இப்போ நம்ம ஆட் பண்ண எல்லா ஆயிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ண அந்த லை சொல்யூஷனை இந்த ஆயிலோட மிக்ஸ் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட பிளெண்டர் இருந்தால் ஈஸியாக மிக்ஸ் பண்ணிடலாம். அப்படி பிளெண்டர் இல்லைன்னா ஸ்பேட்ச்ல வச்சு அட்லீஸ்ட் ஒரு 30 to 45 minutes நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணணும். அப்போ தான் நல்லா பிளெண்ட் ஆகும். ஒன்று நீங்கள் கிளாக் வைஸ் பிளெண்ட் பண்ணுறீங்கன்னா கிளாக் வைஸ் மட்டுமே பிளெண்ட் பண்ணுங்கள். மாற்றி பிளெண்ட் பண்ணாதீங்க. எந்த சைட் பிளெண்ட் பண்ணுறீங்களோ ஒரே சைட் பிளெண்ட் பண்ணுங்கள். இது நமக்கு தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் வரணும். ஸோ 1 hourக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். A few moments later. இந்த மாதிரி சிலிக்கான் பேஸ்டு மோல் எடுத்துக்கோங்க. இதில் கோகோனட் ஆயிலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. முன்னாடியே 1 time வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் எந்த ஒரு தண்ணியுமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டிங்கன்னா நம்ம சோப் அன்மோல் பண்ணுறப்ப ஈஸியாக நமக்கு வரும். ஸோ ஃபைனலி திஸ் இஸ் த கன்சிஸ்டன்சி. இன்னும் நம்ம பிளெண்டரில் பண்ணோன்னா இன்னும் நல்லாவே வரும். நம்ம கையில் பண்ணுறனால ஒரு 90% தான் நம்மளால் அந்த மாதிரி பண்ண முடியும். அடுத்து நம்ம ஆயில் இன்ஃப்யூஸ் பண்ணி எப்படி சோப் மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ சேம் ஆயில் தான் எடுத்துக்கிட்டேன், பட் மெஷர்மெண்ட் மட்டும் வேறு.
இதை இன்னும் எப்படி ப்ராப்பராக பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மஞ்சள்னு எடுத்துக்கிட்டோன்னா, அந்த மஞ்சளை வந்து தண்ணியிலே இன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க, ஆயில்லே இன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி வந்து வெறும் ஆயிலில் மட்டும் இன்ஃப்யூஸ் பண்ண போகிறோம். சேம் ஆயில் தான். இப்போ கோகோனட் ஆயில் வந்து 50 ml எடுத்திருக்கேன், ஆல்மண்ட் ஆயில் வந்து 20 ml எடுத்திருக்கேன், castor ஆயில் வந்து 10 ml எடுத்திருக்கேன், சன்ஃப்ளவர் ஆயில் வந்து 25 ml எடுத்திருக்கேன். இதில் வாட்டர் வந்து 40 ml அண்ட் லைசோலேஷன் காஸ்டிக் சோடா வந்து நான் 15 ml ஆஃப் ப்ராடக்ட் வந்து எடுத்திருக்கேன். இன்னொரு கப்லேயே நான் சேம் மெஷர்மெண்ட் தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் ஆப்ஸ் குட்னஸோட மஞ்சள் முல்தானி மட்டி பவுடரை வந்து ஒரு கப்லேயும், இன்னொன்று வந்து ஆப்ஸ் குட்னஸோட பீட்ரூட் பவுடரையும் வந்து சேர்த்துட்டு இது வந்து நல்லா கட்டியே இல்லாமல் ஆயிலோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அதை வந்து கலந்து விட்டுக்கிறேன். கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து இல்லாமல் கலந்து விட்டுக்கணும். வாட்டரில் இன்ஃப்யூஸ் பண்ணுறதுனா, இப்போ இதே நீங்கள் வந்து கட்டி மஞ்சள் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் தண்ணியில் வச்சு டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதை ஸ்டெயின் பண்ணி அந்த வாட்டரை வந்து இந்த ஆயிலோட மிக்ஸ் பண்ணோம். சேம் ப்ராசஸ் இதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண லைசோலேஷன் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் ஆட் பண்ணுறப்ப ஸ்பேட்ச்லாவே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் இந்த எக் பீட்டர் வச்சு நான் ட்ரை பண்ணேன், பட் வந்து அந்தளவுக்கு எனக்கு பிளெண்ட் ஆகலை. அதுக்கு வந்து ஸ்பேட்ச்லாவே நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் இதில் வந்து இம்பார்ட்டன்ட் ஒன் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணிட்டு இந்த சோப் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம். பட் சோப் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணிட்டு திருப்பி அதை வந்து குக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணாதீங்க. இதில் வந்து நான் இந்த இதில் மட்டும் எசென்ஷியல் ஆயில் வந்து ஊற்றி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அதில் ட்ரை பண்ணியிருந்தேன். இது வந்து பீட்ரூட் ஆயில் நம்ம பண்ணோம்ல அந்த இது. ஃபைனலி இதை வந்து நம்ம 2 daysக்கு வந்து அப்படியே விட்டுறணும், எதுவுமே பண்ணக்கூடாது. Much later. 2 daysக்கு அப்புறம் இப்படி தான் வந்து இந்த சோப்லாம் வந்து ட்ரை ஆகி இருக்கும். இதை நீங்கள் வந்து நம்மளோட ரூம் டெம்பரேச்சர்லேயே வைக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அந்த அன்மோல் பண்ணுறப்பே வந்து அந்த ஃபீலிங் வந்து ரொம்பவே எனக்கு நல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இந்தளவுக்கு வரும் நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. இப்போ நான் சொல்கிறேன் ஏன் வந்து அதில் அந்த கெமிக்கல் சேர்த்துருக்கோன்னு. இப்போ நம்ம இந்த சோப் எடுத்தோடனே நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இதை நம்ம வந்து 45 daysக்கு வந்து கழித்து தான் நம்ம இதால் வந்து யூஸ் பண்ண முடியும். ஏன் அந்த 45 daysனால், அந்த 45 daysல வந்து நம்ம யூஸ் பண்ண கெமிக்கல் வந்து ஃபுல்லாக இல்லாமல் போயிடும். எதுக்கு அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சோப் மாதிரி வரதுக்கு வந்து தான் அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுறோம். ஃபைனலி வந்து இந்த டெக்ஸ்சர் எல்லாம் வந்து இப்படி தான் இருந்துச்சு. பரவாயில்ல, நான் வந்து நினச்சேன் பிளெண்டர் நம்ம இல்லையே நமக்கு எப்படி வரும்னு. பட் நான் ஸ்பேட்ச்லாலே எனக்கு நல்லா தான் வந்துருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் ஃபார் மீ.